கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் இரக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுமான தேவரீர், நீர் அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா 9:17 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் இரக்கத்தை குறித்து அநேக வசனங்கள், அநேக சங்கீதக்காரர்கள் எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வெகுவாய் மன்னிக்கிறவர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன். நம்மளுடைய தேவன் எப்பேற்பட்டவர்னா நீடிய சாந்தம் மகா கிருபை உள்ள தேவன், வெகுவாய் மன்னிக்கிறவர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் கூட நம்ம ஆண்டவருடைய வேதத்தை சொல்லும் போது, நான் தவறெல்லாம் நிறையா பண்ணுறேன்பா, நான் எங்க அப்படின்ற மாதிரி பேசுவேன். ஆலயத்துக்கு வாயாம்பா கூட அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். இப்போது அவர்களுக்கு இந்த மாதிரி வசனங்களை நம்ம சொல்லணும். வெகுவாய் மன்னிக்கிறவர், குறைவாகலாம் இல்லை, வெகுவாய் எவ்வளவு வேணாலும் மன்னிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லையா? இப்போது நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு வெகுவாய் மன்னிப்பார். மன்னித்து நம்ம மேலே இறக்கப்படுவார். நம்ம செய்கிற எல்லா குற்றங்களையும் மன்னித்து இரக்கமும் மகா கிருபையும் நீடிய சாந்தம் உள்ள தேவன் தான் நம்மளுடைய கர்த்தர் இல்லையா? அப்போது நானும் என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம பாவ செய்கைகளாக விட்டுட்டு ஆண்டவருக்கு நாம் பாவ அறிக்கை சொல்கிறோம் இல்லையா? பாவத்தை அறிக்கையிடுகிறவன் மன்னிக்கப்படுவான் இல்லையா? அதை மறைக்கிறவனும் வாழ்வடைய மாட்டான். இதுபோல் அறிக்கையிட்டு நானும் என் உத்தமத்தில் நடப்பேன், எனக்கு இருக்கிற உத்தமத்தில் இனிமேல் நான் நடப்பேன் இல்லையா? என்னை மீட்டு கொண்டு என் மேல் இறக்குமாறும். இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும், ஜபம் செய்யணும். இது செய்யும்போது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்ம மேலே மகா இறக்கமாக இருக்கிறார். பெரிய இறக்கம். மனிதர்கள்லாம் அந்த அளவுக்கு இறக்கப்பட மாட்டாங்க இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு தயவு காட்ட இறக்கம் செய்யலாம்னு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவரே மகா இறக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு எப்படி இறங்குறார், தகப்பன் நமக்கு எப்படி இறங்குறாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏதாவது நம்ம தப்பு பண்ணாலும், கோபத்தில் திட்டினாலும், அதுக்கப்புறம் நம்மளை சமாதானப்படுத்தி நம்ம தேவைகள் என்ன நம்ம கேட்காத விட அப்போ தான் கூட்டு போய் வாங்கி கொடுப்பாரு இல்லையா? அதுபோல் அதை விட அதிகமாக செய்யக்கூடியது தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் தாயை விட அதிகமாக இரக்கம் காட்டுறவர், அதிகமாக உதவி செய்கிறவர், அதிகமாக பாதுகாக்கிறவர் இல்லையா? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:13 வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இல்லையா? இப்போது இது மாதிரி கர்த்தர் இடத்துல நாம் போயிட்டு சேரணும். அப்போ தான் தகப்பன் செய்யக்கூடிய உதவியை விட அதிகமான உதவி யார் செய்வார்? ஆண்டவர் செய்வார் இல்லையா? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இப்போது நாம் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை பார்க்கணும். எல்லாரும் ஆசீர்வாதம் என்றாங்க. ஆசீர்வாதம் என்பது தானாக தனியாக எங்கேருந்தும் கிடைக்காது. நம்ம வேதத்தை படித்தோம்னா தான் அதன் மூலியமான அந்த ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், விதிகள் இதையெல்லாம் நாம் பின்பற்றும் போது அதன் மூலமாக ஏற்படுகிற நன்மை தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியும், மக்கள் வேதத்தை படிக்காமே ஏதாவது ஆசீர்வாத கூட்டம் போட்டால் போயிட்டு உக்காந்துருவாங்க. கூட்டத்துக்கு போகிறது தவறு, ஆண்டவர் இடத்துல போயிட்டு துதிக்கிறது மகிமைப்பட்டு தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் ஆசீர்வாதம் என்ற நோக்கத்தோடு போகிறாங்க பற்றியா, அது தவறு. வேதத்தில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. நம்ம வேதத்தை படித்தா தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ நம்ம பூமியிலே சட்டங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம். இப்போ ஒவ்வொரு சட்டத்தின்படியே நடக்கிறவங்க ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதை மீறி நடக்கிறவங்க தான் தண்டனைக்குள்ளாகி கஷ்டப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, மிக கொடுமையான தண்டனையெல்லாம் கொடுக்கப்படுது இல்லையா? அதே தான் ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும்போது அதில் உள்ள சட்டங்களை நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் போது ஆசீர்வாதம் என்பது தானாக கிடைக்கும் இல்லையா?
நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்களை எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதத்தை படித்தோம் வாசித்தோம் அதன்படி நடந்தோம்னா உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நாங்கள்லாம் உணர்ந்துருக்குறேன். நான்லாம் அதெல்லாம் உணர்ந்ததுனால தான் இதை மக்களுக்கு நம்மளால் முடிந்த ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பல ஆபத்துக்கள் பல கஷ்டங்கள் எல்லாம் மாட்டியிருக்கிறார். எல்லாவற்றிலையும் அந்த தேவன் என்ன கைவிடாமல் காப்பாற்றிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நான் வேதம் என்ன சூழலில் என்ன குற்றங்கள் செஞ்சாலும் வேதம் வாசிக்கிறது ஆலயத்துக்கு போகிறது எல்லாம் தொடர்ச்சியாக நான் பின்பற்றியிருக்கிறேன். அதனால் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்தா தான் வேதம் தான் நம்மளுடைய வெளிச்சன்றார். உன் கால்களுக்கு தீபன்றார். இப்போது கால்களுக்கு தீபம்னா வெளிச்சம்னா வெளிச்சம்னா தான் நம்ம சரியான பாதையில் நடந்து போக முடியும் இல்லையா. அதனால தான் நம்மளுடைய எல்லா தெருக்களிலும் விளக்கு போடுறாங்க இல்லையா, தெரு விளக்கு. அதுக்கு எதுக்குன்னா நம்ம சரியாக நடந்து போவோம். தவறான பாதையில் நடந்து போவோம், இல்லை தவறானது ஏதாவது நம்ம மேலே வந்துடாமல் இருக்கும்போது தான். இப்போது ஆண்டவர் வேதம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கால்களுக்கு தீபன்றார், வெளிச்சன்றார். அப்போது அந்த வெளிச்சத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வேதத்தை தெரிஞ்சிங்கன்னா தான் நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதை விட்டுட்டு நாம் ஆசீர்வாதம் தேடி நிறையா மக்கள் விரக்தி அடைறதை நம்ம பார்க்கணும். ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா வேதத்தில் இருக்குது. வேத வசனங்கள் தான் ஆசீர்வாதம். நாம் அதை படித்து அதன்படி நடக்கும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். இந்த வசனம் சங்கீதம் 123:13 வசனம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நிந்தைனா நம்ம மேலே சில பேர் குற்றம் சொல்கிறாங்க இல்லையா. உறவுகள்லாம் சொல்கிறாங்க, மற்றவங்களும் நண்பர்களும் மற்ற இடத்துலையும் சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நாம் கொஞ்சம் மேலே வளர்ந்துட்டோம்னா எல்லா விதத்துலேயும் பிள்ளைங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நம்ம மேலே நிந்தை போராமப்படுவோம். இது இயல்பு. அந்த இயல்பு அது மாதிரி நிந்திக்கிறவங்க நம்ம மேலே அநேகர், நம்ம உறவுக்காரங்கெல்லாம் நிந்திப்போம். அவங்களுக்கு நம்மளுடைய நிலை புரியாது, நம்ம என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர்களுடைய விசேஷங்களுக்கு போல வேறு எதுக்கும் போல அப்படின்னலாம் நம்மளை நிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நிந்தையெல்லாம் நம்ம கவலைப்படாமல் கடந்து போனோம்னா நம்ம வேதத்தை வாசித்தா தான் கடந்து போகணும். ஏன்னா இதை சொல்கிறாரு, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போயிடும். நிந்திக்கிறவங்க நிந்திக்கிட்டோம் எதாவது சொல்லுவாங்க. அதுபோல் போற்றுவோர் போட்டுட்டோம், தூற்றுவோர் தூட்டட்டோம்னு. அது மாதிரி யார் எது செஞ்சாலும் நம்ம வேதத்தில் கவனமாக இருந்தோம்னா, வேதத்தை வாசித்தோம்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம கடந்து போயிடும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லா மக்களுக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டுகள், சலிப்பு, வெறுப்பு எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் நாம் கடந்து போனோம்னா தினசரி ஒரு 4 வசனமாவது நம்ம வாழ்க்கையில் வாசிக்கணும். நாம் வாசிக்கணும், நம்ம பிள்ளைங்களை வாசிக்கணும். அவரவர் வாசிக்கிறது அவரவருடைய ஆத்மாவுக்கு பலன் தரும். அவரவருக்கு சிந்தையிலையும் நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. எப்படி தப்பித்து இந்த பூமியில் வாழணும், எப்படி நம்ம நடக்க வேண்டும்ன்ற வழியை காட்டுறது தான் ஆண்டவருடைய வேத வசனங்கள். அதனால் ஆண்டவருடைய வசனங்களை இதெல்லாம் நம்ம படித்தோம்னா நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மிகுந்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம். நீடியன்னா அளவே இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, மிகுந்த கிருபை இல்லை. எவ்வளோ வேணால் பொறுமையாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க வருவாங்க, ஏன்னா அவர் படைத்த பிள்ளைங்க தானே பூமியில் உள்ள எல்லா மக்களும். அதனால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் இருக்கிறாங்க. ஒரு நாள் வருவாங்கன்னு அவர் நீடிய சாந்தமாக இருக்கார், பொறுமையாக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யணும். இப்படி வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பாதையும் வழியை காட்டுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மிகுந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா வேத வசனத்தில் தான் இருக்கு இல்லையா. இப்போது நம்ம வேத வசனத்தை ஒவ்வொரு மக்களும் தினசரி ஒரு 4 வசனமாவது படிக்கணும். ஒவ்வொரு அதிகாரமும் படிக்கலாம், தவறில்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் மக்கள் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஆண்டவருடைய செய்தி கேட்கறதுலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மற்ற விஷயங்களை செல்லில் பார்க்கணுன்னா ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க இல்லையா. அது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் கூட படிப்பை விட்டுட்டு செல்லை பார்க்கணும். நம்மளை மாதிரி வயது சென்றவர்கள் பார்த்திங்கன்னா
ஆண்டுடைய வேத வசனத்தை கேட்கறத விட்டுட்டு ஆண்டுடைய வேத வசனங்களை படிக்கிறது, நற்செய்தியெல்லாம் கேட்கறது. எவ்வளோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அதில் தவறானவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வேதத்தை கேட்கணும் இல்லையா? வேதத்தை கேட்டு அதில் சரியானதை நாம் பிடிச்சிக்க வேண்டியதுதான். தவறானதை விட்டுட்டு சரியானதை நாம் எடுத்துக்கணும் இல்லையா? இப்போல நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்தில் தியானமாக இருக்கணும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்களால் எனக்கு கிடைப்பதாக, உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இப்போ வேதமே நம்மளுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதியும் கனமும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.